எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நம்ம வந்து அமெரிக்க நாட்டில் வந்து இருக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு மலை ஏற போகிறோம். இந்த மலையை பற்றி இது வரைக்கும் யாருமே இந்தியாவிலேருந்து வந்து வீடியோ போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தான் வீடியோ போடுறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஃபால் கலர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இந்த மலையை சுற்றிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வரணும். இந்த காலடி மனுஷமே பாருங்கள், இந்த இடங்கள் எப்படி இருக்குது, இதோட வரலாறுகள் என்ன, எப்படிலாம் போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ஏறக்கூடிய இந்த மலைக்கு பேர் வந்து ஓல்டு ராக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட தரையிலிருந்து 3238 அடி உயரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. சரி, மலையோட உச்சியில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மேலே கோயில்கள் இருக்காது, கல்வெட்டுகள் இருக்காது. இங்கே எல்லாமே மலையோட உச்சியில் வெறும் வியூ பாயிண்ட் தாங்க வந்துருக்கும். இயற்கையாக தான் நம்ம இங்கே ஒரு கடவுளாக நினச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நான் இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருந்து நம்ம மலை ஏறி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்து போகணுங்க. 8 கிலோமீட்டர் போனால் தான் அந்த மலை உச்சியை வந்து அடைய முடியும். ஓகே, கார் லாக் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இந்த இடத்துக்கான ஒரு பார்க்கிங் ஏரியாங்க. இந்த இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மலையேற்றத்தை வந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து பெர்ரி ஹேலோ பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த மலையை நம்ம எங்கே ஏறுறோம் அப்படின்னா, ஷெனண்டோ நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்கில் வந்து பெர்ரி ஹால் நம்ம சொன்னோம்ல. ஸோ இஎஸ்பி ஏரியா இப்படி தான் வந்து ஏற ஆரம்பிக்கணும். என்ட்ரன்ஸ் ஃபீ ரெக்வயர்ட் டு என்டர். இந்த பார்க்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம காசு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நேஷ்னல் பார்க்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் $15 கொடுத்து டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயில் ஏறுறதுக்கு $1, கிட்டத்தட்ட ஒரு 1500 சொல்லலாம். நம்ம டிக்கெட்டில் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நடக்க வந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் நிறைய மலைகள் நான் ஏறி இருக்கேன். இதுதான் என்னுடைய அமெரிக்க நாட்டில் முதல் மலை பயணம், அதுவும் தனியாக ஏறுறேன். இந்த ஷெனண்டோ நேஷனல் பார்க் வந்து வாஷிங்டன் டிசிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 75 மைல் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு காடாக வந்து இருக்குது. இந்த காடு முழுக்க அதிக அளவில் வந்து மான்கள் இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது, நிறைய அளவில் கருப்பு கரடிகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 9 மணி ஆயிடுச்சு, ஆனாலும் நல்லா குளிருது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரியில் இருக்குது, 2 டிகிரி சென்டிகிரேட். சரி, இப்போ நம்ம இருக்கிற இந்த நேஷனல் பார்க் வந்து ஷெனண்டோ நேஷனல் பார்க். இந்த பார்க் வந்து விர்ஜீனியா ஸ்டேட்டில் வந்து இருக்குங்க, விர்ஜீனியா மாகாணம். இது மிகப்பெரிய ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிலோமீட்டர் கணக்காக இது வந்து பறந்து விரிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக அந்த மரத்தெல்லாம் பாருங்களேன், யோயோயோயோ இதான் பெருசு. ஒவ்வொரு மரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தா தாண்டி இருக்குது தெரியுமா. இந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையான குளிர் இதெல்லாம் தாங்கி நிற்குங்க. அப்படியே மார்ச் மாதம்லாம் வந்துருச்சுன்னா சட 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 சடன்னு ரொம்ப அழகாக வந்து மாறிடும். இந்த காடுகள் பார்க்குறதுக்கு அழகாக அமைதியாக இருக்குல்ல, அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தானது இந்த காடுகள். ஏன்னா இந்த காடுகளுக்குள்ளே நிறைய கரடிகள் வந்து இருக்குது. அதனால் எப்பயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தனியாக ஒரு பில்டிங் இருக்குது, அங்கங்கே அப்படியே இருக்குது. ஓகே, அது வந்து வாஷ்ரூம். இது என்னென்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ரொம்பவே கொஞ்சம் குளிருக்கு நல்லாவே இதாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல அப்படி உட்காந்துக்கலாம், விறகுகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து சுற்றியுமே வந்து பார்க்கவும் முடியுது. இது நல்லா கட்டியிருக்காங்க. இது வந்து நல்லா மரத்தில் தான் கட்டியிருக்காங்க. பாருங்கள், மரம் தானே, நல்லா மரம் தான். கீழே வந்து கல், கீழேனா கருங்கல். ஓகே, டைம்லாஸ் வச்சுருக்கேன். ஐயோ, ஓய்வு எடுக்கணும். ஓகே, குடியிருந்த குடிசைக்கு நன்றி சொல்லிடுங்க. அப்படியே நம்ம போகலாம். நடந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கேன் எனக்கே தெரியல. பார்த்துருவோம். 51 நிமிஷம் நடக்கிறேன்.
2.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். நான் எப்படி போனோம்? ஜிகு 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 ஜிகு. ஓகே, பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டு நினைக்கிறேன். போலாம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் இப்படி காலை வச்சாலும் வலிக்கு விட்டு போயிடும். அவரை படத்தில் காட்டுற மாதிரி சிறு 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 வலிக்கிட்டே போக வேண்டியதான். அதனால கவனமாக இருக்கணும். ஏன்னா இழைதேகள்லாம் விழுந்துருக்குல்ல. நீங்களாம் வர்றப்ப ரொம்ப கவனமாக இங்கே வந்து வாங்க. Yeah, good. Still how far? Yeah, it's still a good ways. Yeah. How long? Half hour? Probably, Maybe to yeah, the about top? half hour. Oh, half an hour? Probably Yeah, about. not Oh. too bad. Yeah. Okay, Maybe a little longer. I don't know. good day. It's very high at the top. Oh, It's like super duper high. super duper, huh? See you, buddy. Bye. ஐயோ, இதுக்கப்புறம் ரொம்ப ஹையாக இருக்கும், கனமாக போ அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் வர்றாங்கல்ல, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி பேச்சு தோணி காட்டுறேன்னு வைங்களேன், பேசிகிட்டே போயிடலாம். ஓகே, ஆக்சுவலாக நானும் பேசிக்கிட்டே தான் போகிறேன் கேமராவில். ஆனால் என்ன, திரும்பி இதை நீங்கள் பார்க்குறதுக்கு தான் மாதக்கணக்காயிரும். Hello. Hi. ஹலோ சார். ஹலோ ஹலோ, எப்படி தான் போகணுமா? ஹலோ, கண்டுக்கிறாங்களாம் பாரு, கண்டுக்க மாட்டானுங்க. ஓகே, நடந்து போயிட்டுருக்கேன். ஓ, இது வந்து ஒரு தங்குற இடம் மாதிரி, ஒரு கடை மாதிரிங்க. இந்த கற்கள் இங்கேயே கிடைக்கப்பட்ட கற்கள். இது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல் எல்லாமே நம்ம ஊரில் இருக்க மாதிரி கிரானைட் கல் தாங்க. ஸோ அதனால் ரொம்ப கனமாக வலிமையாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ள நல்லா நல்லா வெளியே குளிர் அடித்தாலும் இங்கே தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். You're almost there. ஓ, ஆல்மோ திஸ் ஒன். Yeah, you're almost there. தேங்க்ஸ். இந்த மாதிரி மக்கள் பாசிட்டிவிட்டி கொடுக்குறப்ப நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ வந்துட்டேன் போ 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 அப்படி சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதாங்க ஓல்ட் ட்ராக் சமிட். தெரியுதா? நான் சொன்னேன்ல, இதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். பார்த்தீங்களா? வார்னிங், கரடிகள் நடமாடக்கூடிய பகுதி. கருப்பு கரடி அட்டாக் பண்ணுச்சுன்னா திரும்பி அட்டாக் பண்ணுங்க. ஐயோப்பா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் சமிட்டு. Turkey sandwiches, 'cause those hit when it's cold out. It took me so long. வா, எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் கீழே இருந்து மேலே ஏறி வந்து ஸோ ஃபுட் இங்கே கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றாங்க. First or second shelter. Excuse me. Yeah. இதுதாங்க இந்த உச்சி. சரி, இந்த உச்சியில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, நானும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். கையில் விரைக்குதுங்க. ஓ, பாருங்கள், அங்கே வெயில், என் பின்பக்கம் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே அந்த மலை தொடர்கள் தெரியுதா?
இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானா மிஸ் ஆயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காந்து ஓய்வு எடுத்து இந்த வியூ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுது அந்த வியூ? ஓகே, நம்ம ஊரில் மலைகளுக்கு மேலே அப்படின்னா கோயில் இருக்கும், போனால் மேலே சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்ல. ஆனால் இங்கெல்லாம் வந்து மலைகளுக்கு மேலே வந்தால் இந்த வியூ தான் கடவுள். இந்த மலை உச்சிருந்து பார்க்குறது தான் கடவுள் தரிசனம் மாதிரி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நம்மளும் இப்போ கிளம்பணும். சனி ஞாயிறு மட்டும் தான் கூட்டம் இருக்கும், மற்ற நாளில் வந்து ஆட்களே வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய ஃபோரமில் வந்து நான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கே வந்து நிறைய மக்கள் வந்துட்டுருக்குறாங்க. நம்ம ஊர்லாம் இப்போ ஒரு மலைக்கு ஏறணும், இப்போ வெள்ளிங்கிரி ஏறணும்னா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 6 கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த மலை ஏறுறப்போ 8 கிலோமீட்டருங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. 8.5 கிலோமீட்டரா? இப்போ போக வர 16 கிலோமீட்டர் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாதான். இவங்க எப்படி ட்ரெயின்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஏறி இறங்குற எல்லாம் சேர்த்து தான் ஒரே கால்குலேஷன் வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் 4.5 கிலோமீட்டர் வந்தது உச்சிக்கு வந்துட்டேன். திரும்ப இப்போ 4.5 கிலோமீட்டர் வந்து இறங்கணும். எனக்கு இந்த காடுகளில் என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ஆக்கா முருகா இந்த காடுகளில் 7 கிலோமீட்டராக நான் நடந்துட்டுருக்கேன்ல, ஒரு பிளாஸ்டிக் ஒரு குப்பையை கூட நான் பார்க்குறேங்க. அதுதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பா பாருங்க, அதாவது ஆனானப்பட்டது என்ன அப்படின்னா மலையேற்றத்தை முடிச்சிட்டேங்க. இந்த மலை பயணம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். சரி, இதை முடிச்சு விட்ருவோம். எவ்வளோ நேரம் இருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? 3 மணி நேரம் 55 நிமிஷம். ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கின என்னோடய பயணம் இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நான் ஏறி இருக்கேங்க. இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து 9 கிலோமீட்டர் இப்போ நான் ஏறி இறங்கியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு தனிமையில் பயணமாக இருந்துச்சு இந்த அமெரிக்கா பயணம். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்க. சரி, இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்கலாம், எதாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்து பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், ஃபோனில் பார்க்கலாம், எதுனாலும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த வாக்கிலேயே நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஓல்ட் ட்ராக் அப்படிங்கிற மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன்ல. இதனால் என்ன சொல்ல வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் இப்படி ஒரு இடம் இருக்குது, அதுக்கு இப்படி ஏறணும் அப்படின்னு தெரியும். இப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப டயர்டுங்க. இது எங்கே ரொம்ப தனியாக நிற்குது. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். அடுத்த ஒரு மலை பயணத்தில் இல்லை வரலாற்றை தேடிய பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய், நன்றி.